இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் துறை அமைச்சர் சேகர் பாபு பேரவையில் பதிலுரை அளித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 25-26 ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இந்த ஆண்டு 2090 திருக்கோயில்களில் ரூபாய் 926 கோடி மதிப்பீட்டில் 2114 திருப்பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. திருப்பணிகள் மற்றும் இதர பணிகள் 210 அறிவிப்புகளாக வடிவமைக்கப்பட்டு நேரமின்மை காரணமாக 94 அறிவிப்புகளை 24 அறிவிப்புகளாக இணைத்து வாசிக்கிறேன். மீதமுள்ள 116 அறிவிப்புகளை இம்மன்றத்தில் வாசித்ததாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு பேரவைத் தலைவரை கேட்டுக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் திருமண திட்டம் இந்த ஆண்டு இந்த திருக்கோயில் திருமண திட்டம் 1000 இணைகளுக்கு நடத்தி வைக்கப்படும். இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த 60,000 என்ற ஒரு இணைகளுக்கான தொகை ரூபாய் 70,000ஆக உயர்த்தப்படும். ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 18,000 அர்ச்சகர்கள் பயனடைந்து வருகிறார்கள். இவ்வாண்டு மேலும் 1000 திருக்கோயில்களை இதில் இணைக்க உத்தரவிட்டு அதற்குண்டான அரசு மானியம் 25 கோடியை அரசே வழங்கி இருக்கின்றது. இந்த திட்டத்தின் அர்ச்சகருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் மாத ஊக்கத்தொகையாக 1000 என்றிருந்ததை 1500ஆக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உயர்த்தியிருக்கின்றார். இதுவும் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். தமிழர் திருநாளாம் தைத்திங்களில் அந்த 19,000 அர்ச்சகர்களுக்கும் முதல் முறையாக புத்தாடைகளை வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் 19,000 திருக்கோயில்களுக்கு பூஜை செய்திட பூஜை உபகரணங்கள் மாத்திரம் 15 கோடி ரூபாய் செலவில் வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். எங்கள் முதல்வரின் சிந்தனை வெளிச்சத்தில் கோயில் விளக்குகளும் சுடர்கின்றன, அந்த திருக்கோயிலின் அர்ச்சகர்கள் குடும்பங்களும் ஒளிர்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆன்மீக பயணம் ராமேஸ்வர காசி ஆன்மீக பயணம் 600 பக்தர்களுக்கு, அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக பயணம் 2000 பக்தர்களுக்கு, அம்மன் திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் 2000 பக்தர்களுக்கு, வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் 2000 பக்தர்களுக்கு, முக்திநாத்துக்கு ஆன்மீக பயணம் 500 பக்தர்களுக்கு, மானசரோவருக்கு ஆன்மீக பயணம் 500 பக்தர்களுக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.